ஐயா, வேலைலாம் நல்லா திறமாக பார்ப்பேன் ஐயா. நான் வேலை பார்த்தேன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், நீ தான் ராமசாமி சொல்லி கொடுத்த ஆளா? ஆமாங்க ஐயா, ராமசாமி ஐயா தான் இங்கே அனுப்பி விட்டாரு. ஆமாம், உனக்கு எந்த ஊர்? ஐயா, சிவகங்கை பக்கத்துலையா. உன் பேர் என்ன? ஐயா, என் பேர் மூர்த்திங்க ஐயா. உன்னோட பேர்? அழகு ராணி. சரி, இதுக்கு முன்னாடி தோட்டத்தில் எதுவும் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? ஐயா, நாங்கள் 2 பேரும் 2-3 தோட்டத்தில் வேலை செஞ்சு அனுபவம் இருக்கையா. அதேமாதிரி ராமசாமி என்ன வரும்போது தான் கேட்டோம். அப்புறம் உங்களை சொன்னார், அதான் இங்கே வந்துட்டோம். சரி, அங்கே குடத்துல தண்ணி இருக்கு, போய் ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு அப்போ. சரிங்க. அழகுராணி வேறே ஸ்வீட்டாக இருக்கு. சரி, வேலைலாம் எப்படி செய்வ? ஐயா, வேலைலாம் நல்லா திறமாக பார்ப்பேன் ஐயா. நான் வேலை பார்த்தேன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியுது அழகுராணி. அந்த தெரியுது கண்ணு கெட்டாத தூரம் எல்லாம் நம்ம பண்ண தோட்டம் தான். நீ தோட்டத்தில் வேலை செஞ்சா போதாது, கொஞ்சம் நான் சொன்னேன் கேட்டுக்கிட்டேன்னா உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குவேன். நீ ராணி மாதிரி இருக்கலாம். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் சேர்த்துக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். சிறப்பாக செஞ்சிடும் ஐயா. தண்ணிங்க ஐயா. சரிப்பா. அம்மா, அந்த பக்கம் நம்ம பண்ண ரூம் இருக்கு, அடுப்பெல்லாம் இருக்கு, அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு. நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், உள்ளே இருந்துக்கலாம். சரியா? மற்ற பொருளை நானே வாங்கி போட்டுறேன். சரி, போங்க. அழகா இருக்கா வேலைக்காரியே, இவ்வளோ அழகா இருக்கா. என்னம்மா பண்ற? ஐயா, வரப்பு வெட்டிட்டு இருந்தேன் ஐயா. சரி, வேலைலாம் எப்படி போகுது? ஒரு அழகான பொண்ணை இப்படி வேலை பார்க்க விட்டானே, பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்ய? என்னங்க ஐயா செய்யறது? என் தலையெழுத்து அப்படி. நீங்கள் சொல்கிற வேலையை நான் செஞ்சு தானே ஆகணும். கவலைப்படாதம்மா, உன்னை நான் பூ போல பார்த்துக்கிறேன். உனக்கு எப்போ வேலை செய்யணும்னு தோணுதோ அப்போ வேலை செய்ய. இப்போ வேலை செய்ய தோணலையா, ஒரு ஓரத்தில் உட்காரு. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா நம்ம போய் பார்ப்போம். ஐயா, எங்கெங்க ஐயா போகிறோம்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு நம்ம 2 பேர்த்துக்கும். என்னையா முக்கியமான வேலை? முதலாளி கூப்பிட்டா வாமா. காரணம் இல்லாமையா கூப்பிடுறேன், கட்டி பிடிக்கத்தான் கூப்பிடுறேன். ஐயா, இதெல்லாம் வேண்டாம் ஐயா. தோட்டத்தில் வேலை பார்க்க தானே ஐயா கூட்டிகிட்டு வந்தீங்க. இதெல்லாம் தப்பா இல்லையா ஐயா? அழகுராணி, முதலாளி ஆசைப்பட்டா அதை செஞ்சா தப்பே இல்லை. உனக்கு என்ன வேணான்னு கேளு, நான் செய்கிறேன்.
ஒன்றும் இல்லை மூர்த்தி, ஊசியாக இருந்து தட்டி விட்ட மூர்த்தி. ஏய், என்ன அழுகிறா நீ? ஏன் வீட்டுக்குள்ளே போய் வச்சுக்கலாம்ல? ஏன் பம்பு செட் இருக்கு, அங்கே கூட்டு வந்தேனே. என்னது இது, பட்ட பகலில் இங்கே வா. ஓ, பம்பு செட்டில் கூட்டு போய் ஒன்றா பண்ணு. கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இருக்கீங்க. அழகுராணி, என்ன இது? அது வேற ஒன்றும் இல்லை ஐயா, அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவரால் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியல. நானாச்சும் சந்தோஷமா இருக்கிட்டு போட்டோன்னா வேற ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காது. பம்பு செட்டு போ. என்னடி நம்ம போட்ட பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. கழுத்தில் இருக்கிற சைடும் உருவிட்டேன். கையில் இருந்த மோதிரமும் கழட்டி கொடுத்துட்டான். பர்ஸில் 10,000 இருந்தது, அதையும் பிடுங்கிட்டேன். இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நிலத்தை பத்திரம் போட்டு வாங்கிடுறேன். சூப்பரு. நம்ம தோட்டத்தில் வேலை பார்த்ததுலையே இந்த தோட்டம் தான் நமக்கு ராசியானது. ம் அப்புறம் அம்மே, ம் எனக்கு இன்னொரு உதவி. ம் ஓனர் எங்கே இருக்கா போல? அதோ அந்த கிணத்தடியில் உட்காந்துருக்கா போல. அவரை போய் கிணத்துக்குள்ளேயே அமுக்கு. ம் ஏன்னா மாமாவுக்கு ஒரு 50,000 ரூபா பணம் தேவைப்படுது. அமைக்கிருவோம் அமுக்கிடுவல. அமைக்கிருவோம். என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தாயா, அழகு கேத்த அழகுராணி. உம்மா. முதலாளி, சொல்ல அழகுராணி. சொல்லுமா, என்ன? முதலாளி, பம்பு செட்டுக்குள்ள ஒரு வேலை இருக்கு, வாங்க போலாம். ஏய், அதுக்கு தானே கூப்பிடுற. பம்பு செட்டுக்குள்ள கொஞ்சம் சிரமமா இருக்கும். வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், யாருமே இல்லை. முதலாளி, பம்பு செட்டுக்குள்ளேயே போவோம். இன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. பம்பு செட்டுக்குள்ளையா? அப்பனா ஏதோ ஸ்பெஷல் இருக்கு. ஆமா முதலாளி, வாங்க முதலாளி. அப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை முதலாளி. சரி, ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. 50,000 ரூபா, 50,000 ரூபா, ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கிக்கோ, நான் தரேன். அப்படியா முதலாளி? ரொம்ப சந்தோஷம் முதலாளி. இதே எனக்கு போதும்.